அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர சொல்லி விஜயிடம் பவன் கல்யாண் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவளெல்லாம் ஹர்ட் ஆகாதீங்க. அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான ஊடகவியலாளர் திரு சத்யராஜ் குப்புசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முதல் மதுரைக்கு வந்ததற்கு நேரடியாக அரங்கத்துக்கு வந்து முதல் நன்றி. குறிப்பாக விஜய் மேட்டர் தான் எனக்கு பேசும்போதா இருக்கிறது. இதை வந்து பர்சனலாக எடுத்துக்கிறதா அல்லது அரசியல் ஆகிவிட்டனாலே பொது வழியில் பேசுவதா எனக்கு தெரியலை. அவர் தொண்டல் ஒரு விதமாக பேசினா கூட நேற்று நடந்த விஷயத்தை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை, யாருமே கேட்காதீங்கன்னு சொல்லி பேசியிருக்காரு. முதற்கடமை எப்படி பார்க்குறீங்க? அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஆபத்தான ஒரு ஸ்டேட்மெண்ட். கடந்த 2 கூட்டத்துலேயுமே அவர் வந்து ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. சங்கீதா விஷயத்தை அவங்க மனைவி விஷயத்தை பேசும்போது இது ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு அவர் பேசுகிறாரு. கரெக்டாக இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் வந்து கரூர் இன்சிடென்ட்டை பற்றி பேசும்போது சிஎம் என் மேலே பழி போட்டார் அப்படின்னு பேசுகிறாரு. இந்த 2 வார்த்தையுமே நான் வந்து ஒரு இது பர்சனல், இது பொலிட்டிக்கல். தன் குடும்பத்தை பற்றி அவர் என்ன இமேஜ் வச்சிருக்காரு, அவர் அரசியலை பற்றி அவர் என்ன இமேஜ் வச்சிருக்காருன்னா இந்த 2 வார்த்தைகளுமே ஒரு விஷமாக தான் பார்க்குறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒரு மனு போட்டிருந்தாங்க சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு கோர்ட்டில் போன வருஷம் டிசம்பர் 2025. அதில் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு என்னென்ன நடந்துச்சு, நான் எப்படி வந்து அந்த வீட்டில் வந்து குவாரண்டைன் பண்ணப்பட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க ரொம்ப தெளிவாக. இன்றைக்கி வந்திருக்க மனு, அதாவது நேற்றுக்கு வந்திருக்க மனு பார்த்தீங்கன்னா இது வந்து 22 பிப்ரவரி. மனுவில் என்ன அப்படி விரிவாக சொல்லியிருக்காங்க? மனுவில் அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மனுவில் அந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, பனையூர் வீடு, அந்த வீட்டில் இருந்து அவங்கள வந்து விரட்டப்பட்டிருக்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய டைவர்ஸுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், இந்த டைவர்ஸ் வர்றதுக்கு லாங் டேர்ம் ஆகும், இன்டீரியமாக எனக்கு நீங்கள் வந்து ஒரு கோர்ட்டுக்கு இன்டீரியமாக இதை வந்து எனக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து நான் அந்த வீட்டில் போய் தங்கணும், எனக்கு அந்த வீடு இல்லை, எனக்கு சென்னையில் வீடு கிடையாது. அவங்க வந்து யூகே சிட்டிசன்ஷிப், லண்டன். அதனால் வந்து எனக்கு வீடு இல்லை, நான் இப்போதைக்கு அந்த வீட்டில் தங்கிக்கிறேன், எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கணும். சங்கீதானால அந்த வீட்டுக்குள்ளே போக முடியல. சங்கீதா அந்த வீட்டுக்குள்ளே போனால் மிரட்டப்படுறாங்க, தாக்கப்படுறாங்க அப்படிங்கிறதா இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸும் கூட வரலாம். அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு அவங்க 2020-21 பிறகு இந்த முரண்பாடு அவங்களுக்குள்ள இருக்குது. 2018 இருக்குன்னு சொல்கிறாங்க. 2021 தான் அவங்க அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணுறது. கொரோனாக்கு காலகட்டம். கொரோனா காலகட்டத்தில் விஜய் அந்த வீட்டில் தான் இருந்தாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டணப்பாக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. பட்டணப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து பெயிண்ட் அப்பார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. உள்ள ஸ்விம்மிங் பூல் முதல் பண்ணுறதுக்கும் பெரிய வீடுகள். அதில் த்ரிஷாவுக்கும் வீடு இருக்குது. சரி, த்ரிஷாவோட ஆஃபீஸர் ரெசிடென்ஸ் அங்கே தான். அந்த அம்மா பர்சனல் ரெசிடென்ஸ், அந்த அம்மா வீடு அங்கே தான் இருக்குது. சரி, விஜய்க்கு அங்கே அந்த ஃப்ளோரில் வீடு இருக்குது. ஆதவர்ஜனாவுக்கும் அந்த ஃப்ளோரில் வீடு இருக்குது. இது வந்து இவங்க எல்லாமே ஒரு பெரிய பயங்கரமான பணக்காரங்க, பல கோடி அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ். எம்ஆர்எஃப் ஓனர், இது மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் தங்கக்கூடிய ஒரு இல்லை, இவங்க எல்லாமே ஒன்றா தான் இருக்காங்க. கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, விஜய் கொரோனா காலகட்டத்தில் எங்கே இருந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது ஒரு பர்சனல் விஷயமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் 21 அந்த பீரியட்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அவங்க மனைவி கிட்ட அவர் பேசுகிறத நிறுத்தி இருக்கிறாரு, பிள்ளைகள்கிட்ட பேசுகிறத நிறுத்தி இருக்கிறாரு. அவங்களுக்குள்ள 2021 பிறகு எந்த விதமான உறவுமே இல்லை அப்படிங்கிறத அவங்க மனுவில் மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே எதுவுமே இல்லை, என் வீட்டில் அவர் என்கிட்ட பேசவே இல்லை, என்னை ஃபிசிக்கலாக மென்டலாக என்னை ஒதுக்கி தான் வச்சுருந்தார் அவர் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒதுக்கி வைக்கப்பட்ட அவங்க வீட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டாங்களா, இல்லை அவங்களா வாலண்டியராக வெளியே போனாங்களா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ இந்த மனுவை பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மனுவில் அவங்க கேட்குறாங்கன்னா, என்ன அந்த வீட்டில் தங்குறதுக்கு எனக்கு அனுமதி வாங்கி கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ அந்த வீட்டில் சங்கீதாவுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த வீட்டில் அவங்க தங்குறதுக்கு அலோவ் பண்ணப்படலை, அவங்களா வெளியே போகல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன், அவங்க துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதை தான் அவங்க வெளிப்படையாக கேட்குறாங்க. இவர் ஒரு பெரிய பாப்புலரான ஒரு நடிகர், இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, தேர்தல் ஆணையத்தில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு, இவ்வளோ அவர்கிட்ட சொத்து இருக்குது, எல்லாமே இருக்குது, என்னுடைய அந்த மேட்ரிமோனியல் ஹோம்னு சொல்கிறாங்க, என்னுடைய குடும்பம் திருமண பந்தத்துள்ள ஒரு வீடு, அது அந்த வீட்டில் நான் தங்குறதுக்கு எனக்கு அனுமதி வாங்கி கொடுங்க, என்னுடைய ஜீவனாம்சம் கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு தேவையான சொத்துக்களை வந்து பிரித்து கொடுங்க அப்படிங்கிறத தான் நகர்ந்துறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பசங்க 2 பேருமே, ஒரு பையன் ஒரு பொண்ணு லண்டனில் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த பையன் சினிமாவுக்காக இங்கே வலசர்வாக்கத்தில் வாடகை வீட்டில் தங்கியிருக்கிறான் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. எது எப்படியோ இதிலிருந்து நமக்கு வர வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, இவர் ஒரு கட்சி துவங்கி இருக்கிறாரு, கட்சி துவங்கி ஒரு கட்சி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, பர்சனலாக இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, ஒரு மனைவி கூட இவருக்கு ஒரு முரண்பாடு இருக்குது, மனைவி கூட முரண்பாடு வர்றது இயல்பு. அதை நீங்கள் அஃபீஷியலாக டீல் பண்ணி டைவர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து யார் கேட்க போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டைவர்ஸ் கொடுக்க அவர் மறுக்கிறார்,
அது ரொம்ப முக்கியமான விஷயம். தன்னுடைய பர்சனல் இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, தன்னுடைய பர்சனல் இமேஜ் பாதிக்கப்படும், பொலிட்டிக்கல் இமேஜ் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக பல முறை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தின போதும் அவர் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத அந்த மனுவில் சொல்ல வராங்க. இந்த 12 பக்கம் மனுவில், இதுக்கு முன்னாடி கொடுத்த மனுவில் அதான் சொல்ல வராங்க, பேச்சுவார்த்தைக்கு அவர் தயாராக இல்லை. சரி, நீ பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லைன்னா மியூச்சுவல் டைவர்ஸுக்கு வரல அப்படின்னாங்கிறதுனால அவங்க வந்து அஃபீஷியல் டைவர்ஸுக்கு போகிறாங்க, விவாதத்தை கூட ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ விஜய்க்கு வந்து தன் பொலிட்டிக்கல் இமேஜை பாதுகாக்கணும். ஆனால் மனைவி இந்த பொண்ணு வேண்டாம், வேற பொண்ணு எனக்கு வேணும் அப்படிங்கும் போது இந்த பெண்ணை வீட்டில் குவாரண்டைன் பண்ணி ஒரு ஒதுக்கி வச்சு அவங்கள வந்து ஒரு உளவியலாக இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு பெண்கிட்ட பேசவே இல்லை, தனியாகவே உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மனநிலையா? ஒரு மனைவி 26 வருஷம் கூட மென்டல். அப்போ உங்களால் உங்கள் மனைவிக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியல. அவங்களுக்கு 1000 முரண்பாடு இருக்கலாம், எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கு. நீங்க லீகலா அவங்களை டீல் பண்ணுங்க, டீல் பண்ணி அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுங்க, கொடுத்துட்டு நீங்க வேற ஒரு நடிகையோட இருக்கிற மாதிரி இருந்தாலும் இருந்துக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. அவங்கள அதான் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஒரு நடிகை தான் பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்துறாங்க. போன மனுவில் சொல்றாங்க, இந்த மனுவில் சொல்லல அவங்க அதை பத்தி. போன மனுவில் அவங்க டீட்டெயிலா சொல்றாங்க, நடிகையோட ஒரு உறவில் இருந்தாரு, நாங்க வேண்டாம்னு சொன்னோம், அவரு கேட்கல, நாங்க பேச்சுவார்த்தை கூப்பிட்டோம், பேச்சுவார்த்தைக்கு அவர் வர தயாரா இல்லை, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து பர்சனலா 100% கிடையாது, இது பர்சனலே கிடையாது. இது ஒரு பெண் அவங்க குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்படும் போது லீகலாக ஒரு மெஷர்ஸ் கேட்குறாங்க, லீகலாக ஒரு ரெமெடி கேட்குறாங்க. அந்த லீகலான ரெமெடியை நான் செய்ய முடியாது, செஞ்சால் எனக்கு சிக்கலாகும் அப்படின்னு அவர் வந்து ஒரு பெண்ணை வந்து தன் மனைவி வந்து இந்த அளவுக்கு புறக்கணிச்சிருக்காரு. 2 பிள்ளைகள், அவங்கள பற்றி கண்டுக்கவே இல்லை. இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும்போது நேத்தைக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து கல்யாண நிகழ்ச்சியில் திருஷாவை கூப்பிட்டு வர்றாரு அப்படின்னா அவர் ஓப்பனாக நான் டிக்ளேர் பண்ண ஒரே இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க. ஆமாம், தாமக தொண்டர் வழக்கம் போல அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள அதில் வந்து 2 விதமான கம்யூனிகேஷன்ஸ் நடந்துச்சு. இந்த சங்கீதா மனு போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2 சிக்கல் ஓடிச்சு. ஒன்று என்ன அப்படின்னா, சங்கீதாவை பர்சனலாக திட்டினாங்க அந்த பெண்மணியை, அதாவது விஜயனுடைய மனைவியை விஜய் ரசிகர்களே அசிங்கமா திட்டினாங்க. 1. 2வது ஒரு ரூமர் என்ன அப்படின்னா, இது திமுக செஞ்ச வேலை அப்படின்னு ரூமர் இருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன், உனக்கு கரூர்ல மக்கள் செத்தா திமுக, உனக்கு சேலம் கூட்டத்தில் யாரா மயக்கம் போட்டா திமுக, பைக்ல வரும்போது நீங்க அடிபட்டு கீழே விழுந்தா கூட போலீஸ் வேன் வந்து இடிச்சிருச்சுன்னு ஒரு பொய்யை கிளப்புறீங்க. இப்ப சங்கீதா அவங்களுடைய பிரச்சனை வந்திருக்கு. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் பொய் பரப்புவதை ஒரு தொழில்நுட்பமாக இந்த தாவேக்கா வந்து பரப்பிக்கிட்டு இருக்கு, ஒரு கலாச்சாரமா வளர்த்துட்டு இருக்காங்க. பொய் பேசலாம், இது சங்கிகளுடைய கலாச்சாரம். வட இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா, இவன் மாட்டுக்கறி வச்சிருக்கிறான், அடிக்கணும் அப்படின்னு ஒருத்தனை முடிவு பண்ணிட்டான். 2 பேரும் பக்கத்துல இருக்கான்னு ஒரு முஸ்லீம் வீடு இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில பர்சனலா அவனுக்கு முரண்பாடு இருந்தா கூட அவன் வீட்டுல வந்து மாட்டுக்கறி வச்சிருக்கான்னு எவனோ 2 பேருக்கு கூப்பிட்டு அடிக்க வச்சு சண்டை வச்சு முரண்பாடு உருவாக்குறது. இது என்னன்னா பொய்யை பரப்புறது இருக்கு பாத்தீங்களா, அந்த பொய்யை பரப்பக்கூடிய கலாச்சாரம் RSS சங்கீத கலாச்சாரம். இன்னைக்கு அதுலதான் அவர் வந்து நிக்கிறாரு. இன்னைக்கு வந்து சங்கீதா, அதாவது சங்கீதாவே அந்த வீட்டை விட்டு போனதுக்கு திமுக காரணம் அப்படின்னா, திமுகவுக்கு ஒரு வேலையே கிடையாதானே, அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. அவங்க டெல்லியோட சண்டை போட்டுருக்காங்க, சங்கீதா பிரச்சனை இல்லாம உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. 2வது திமுக சொல்லி சங்கீதா கேட்கறாங்க அப்படிங்கும்போது, அப்படி கேட்கறாங்கன்னு உங்க மனைவி பார்த்து எழுதுறாங்க அப்படின்னா, இதை விட கேவலமான மனநிலை என்ன இருக்கு? சொல்ல முடியாது. ஒரு பெண்ணிட்ட திமுக சொன்னா அந்த பெண் கேட்டுக்குவாங்க அப்படின்னு அவங்க மனைவி பார்த்து சொல்றது ரொம்ப அசிங்கமான விஷயம். அப்போ நீங்க 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 1, குடும்ப பிரச்சனைய ஒரு ரூமரா கிரியேட் பண்ணி அதுல ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ். பாருங்கப்பா, இவரை தேர்தலில் தோக்க முடியாதுன்னு உடனே அப்படியே வந்து குடும்பத்தையே பிரிக்கிறாங்க. இந்த இமேஜை பில்ட் பண்றாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த பொய் பிரச்சாரங்கள் உருவாக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு கல்ட்டாவே மாத்துறது, சங்கீதாவை தாக்குறது, இந்த வேலையை அவங்க செய்யறாங்க. இப்ப பாத்தீங்க திரிஷாவை கூட்டு வந்ததுக்கு பிறகு அதே 2 கல்ச்சர் போகுது. என்ன அப்படின்னா, எங்க அண்ணா ரொம்ப தைரியமானவர், அதான் வெளிப்படையா சொல்லிட்டாரு, அவர் எத்தனை பொண்ணு வேணாலும் கட்டிக்குவாரு, இப்படி ஒரு நரேஷன் செட் பண்றாங்க, நார்மலைஸ் பண்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், உங்க அண்ணா எத்தனை பொண்ணு வேணாலும் கட்டிக்கிட்டு. நேத்துக்கு ஒரு லேடி சொல்றாங்க, எந்த குடும்பத்துல கலத்துறவு இல்லாம இருக்குது, அது என்ன, இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க அவர் எத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போறாரு தோழர், சங்கீதா அவர்களுக்கு லீகலா என்ன தீர்வு சொல்ல போறாரு? உண்மையிலே சங்கீதாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும். நீங்க வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஈடுபட்டீங்களா, உங்களுக்கு தண்டனை இருக்கு, 6-7 வருஷம் தண்டனை நினைக்கிறேன். டொமஸ்டிக் வயலன்ஸ் 3 வருஷத்துல வந்து தண்டனை இருக்கு. நீங்க என்ன, ஏன் அவங்க வீட்டை விட்டு வெளியே போனாங்க? அவங்க வீட்டை விட்டு வெளியே நீங்க துரத்தி அடிச்சிருக்கிறீங்க. இந்த மனுவில் இருந்து பார்த்தா அதான் நமக்கு தெரியுது. அப்போ முதல்ல அதுக்கு ஒரு ரெமெடி வேணும் தான் எல்லாரும் கேட்கறாங்களே தவிர, நீங்க யாரு கூட போறீங்க யாரு கூட போலாங்கிறதெல்லாம் எங்க வேலை கிடையாது. நீங்க அந்த பெண்ணுக்கான உரிய நியாயத்தை கொடுங்க அப்படிங்கிறதா. இன்னைக்கு ஒரு மகளிர் தினம், மகளிர் தினத்தன்னைக்கு நீங்க ஒரு கொண்டாட்டத்தை நீங்க நேற்று வச்சிருந்தீங்க. அந்த கொண்டாட்டத்தில் நீங்க பேசும்போது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னா, ஹர்ட் ஆகாதீங்க அப்படிங்கிறாரு. ஒரு குடும்பம் தவிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க அரசியல் மாற்றத்தை விரும்புறேன், நான் வந்து பெண்கள் நான் வந்து பாதி கலெக்டரை கொண்டு வர்றேன், ரேஷன் கடையில் அரிசி போடுறது கூட ஆண்களுக்கு ஆண்கள் பெண்கள், இது ஒன்றும் புரியல. இப்படி ஒரு சொல்றாரு, 6 சிலிண்டர் ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை, 6 சிலிண்டர் ஃப்ரீ கிடையாது.
பெண்களுடைய மகளிர் தினத்துக்கும் 6 சிலிண்டருக்கு என்ன சம்பந்தம்? அவர் வந்து தொடர்ந்து சமையலறையில் இருக்குன்னு சொல்றாரா? இல்ல அவர் என்ன பண்ணா, அந்த சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு மோடி தான் சொன்னாரு. ஆமா, சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு தேர்தல் அறிக்கை விட்டார், அதை அப்படியே காப்பி பண்ணி இங்க சொல்றாரு. ரெண்டாவது ரொம்ப தெளிவான விஷயம், நீங்க கேட்டது ஒரு சோசியல் ஜஸ்டிஸான ஒரு கேள்வி, ரொம்ப முற்போக்கான ஒரு கேள்வி. நீ பெண்களுக்கு ஏன் சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்ற? புரியல. அது பெரியார ஐக்கான காட்டுறாரு. பெரியார்னாலே பெமினிசம் பேசுறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி. 6 சிலிண்டர்னா எனக்கு ஒன்றும் புரியல. இது ஆண்கள் அறிவு அப்படி அறிவிப்பாரா? நான் கேட்குறேன், நீ வந்து அப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே இரு, சமைச்சுக்கிட்டே இரு, உனக்கு அதை விட்டா ஒரு வேலை கிடையாது, சிலிண்டர் உனக்கு நிறைய தர்றோம் அப்படி எவ்வளவு ஒரு பிற்போக்கான தன்மை. இது வந்து எடப்பாடி அறிவிச்சாரு பாத்தீங்களா, இது குலவிளக்குன்னு ஒரு திட்டம். ஏன்னா நாங்க ஒரு திராவிட இயக்க கட்சி அப்படின்னு சொல்றீங்க, குலவிளக்குன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். அப்படி ஒரு வார்த்தை இருக்கும் அவங்கள. இப்படித்தான் அவங்க வந்து மிக 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 பிற்போக்கான சிந்தனை கொண்ட ஒரு நபராக தான் வந்து விஜய் இருக்கிறாரு. எனக்கு ஒரு அச்சுறுத்தல், நான் ரொம்ப பயப்படுறேன். இப்போ விஜய் விஷயம்லாம் நீங்கள் ஏன் சார் பேசுறீங்க, பர்சனல் விஷயம் சில பேர் கேட்டாங்க. ஒரு தலைமுறை இளைஞர்களில் ஒரு 4-5 லட்சம் பேர் அவர் நம்புறான். எல்லா இளைஞர்களும் கிடையாது, ஒரு 4-5 லட்சம் பேர் நம்புறான். இந்த இளைஞர்கள்ட்ட இவ்வளவு பெரிய பொய்யை நீங்க தொடர்ச்சியா பரப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு விஷயத்துல இருந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்களும் நானுமே விஜய் பத்தி எப்ப பேச ஆரம்பிச்சோம்? கரூர் விஷயத்துக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சோம். கரூர் அது வரைக்கும் சப்ஜெக்ட்ல இல்ல. அவரு சரி எலெக்ஷன்ல நிக்க போறாரு, விருப்பப்படுறாரு, நின்று போறாரு, அவரால் முடிஞ்ச பாட்டு போறாரு. 41 பேர் இறந்த மரணத்தை ட்விஸ்ட் பண்ணி ஒரு ராங் நரேஷன் செட் பண்ணி ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தினார்ல, சமூக பதட்டத்தை உருவாக்குறதுக்கு அப்புறம் தான் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். இப்போ நாம ஏன் பேசணும் அப்படின்னா, இது குடும்ப பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்த குடும்ப பிரச்சனையை ஒட்டி நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய பொய் பிரச்சாரம், நாளைக்கு தேர்தல் ரிசல்ட் வரும், கண்டிப்பா நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. அன்னைக்கு நீங்க ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணுவீங்க. 4 இளைஞர்கள் தற்கொலை பண்ணிட்டானா என்ன பண்றது? வன்முறை பண்ணிட்டானா என்ன பண்றது? முந்தான கூட முத கூட்டத்தில் கூட பாத்தீங்கன்னா கழுத்து நெரிச்சிட்டு ஒருத்தர் பயமா இருக்குங்க பாக்குறது. ஒவ்வொரு கூட்டமும் இன்னைக்கு என்ன சம்பவம் போதோ, கருத்து சம்பவத்தை தொடர்ச்சி ஆஃப் பண்ணணும், நமக்கு பார்க்கறதால பாக்குற மாதிரி இருக்கு. நம்ம வந்து 2009 ஒரு பெரிய இனப்படுகொலை ஈழத்தில் நடந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு பெரிய அரசியலில் வந்து ஒரு கொந்தளிப்பான சூழல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அது மாதிரியான ஒரு விஷயம் திருப்பி நடக்கக்கூடாது அப்படின்னா ஒரு சமூகம் வந்து பொலிட்டிக்கலா ரொம்ப அவேர்னஸா இருக்கணும். சங்கீதா விஷயத்தை கூடுதல கவனிக்க காரணம் ஈழப்பெண்கிறது ஒரு காரணமா இருக்குல்ல? இல்ல, அது சில பேர் சொல்றாங்க, அவங்க ஈழத்துல இருந்து வந்திருக்காங்க ஈழப்பெண் அப்படிங்கிறது. ஆனா இவ்வளவு நாளா அவங்க ஈழப்பெண்ணாக பார்க்கல, அவங்களுக்கு ஒரு அநீதி விளைக்கப்பட்ட நினைச்ச உடனே பாரு ஈழப்பெண்ணு. ஆனா அவங்க வந்து செட்டில்டு லண்டன் தான், அவங்க அப்பா பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர், அவங்க சொத்தெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னன்னா, நீங்க வந்து ஒரு சமூகம் பொலிட்டிக்கலா அவேர்னஸா இருக்கிறத சங்கிகள் விரும்பல. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ரசிக கூட்டத்தை தான் விரும்புறாங்க. யாரு? பாஜக, RSS, குருமூர்த்தி ஜெயலலிதாவை எப்படி தயார் செய்ததோ அதே போல அடுத்த தலைமுறைக்கு விஜய் ஒரு கூட்டமா தயார் செய்யலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமா இருந்துச்சு. இப்போ இன்னொரு விஷயம் என்ன பண்ணுச்சுன்னா, விஜய் கூட வேண்டியது கிடையாது, திருஷாவே போதுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஜெயலலிதாவை இந்த கொயாங்கா குரூப், இந்தியன் எக்ஸ்பிரஸ், இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆளாக, சோ ராமசாமி எழுதி 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 அந்த அம்மா வந்து ஒரு பெரிய பார்ப்பன, இப்போ இன்னொரு பார்ப்பன பெண் கிடைச்சிட்டாங்க அவங்களுக்கு. முக்கியமானது இல்ல, இந்த பாயிண்ட் ஆஃப்ல யாருமே பெருசா பேசணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இன்னொரு பார்ப்பன பெண் கிடைச்சாங்க, ரஜினிக்கு ஒரு பார்ப்பன பெண், பாய்க்கு ஒரு பார்ப்பன பெண், எல்லாத்துக்கும் அப்படிங்கும் போது இது பிராமணியல் ஆவியாவும் பார்க்கப்படுது. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விஜயை டம்மி ஆக்கிட்டு ஆதவர்ஜுனா, த்ரிஷா இவங்களை வச்சு அந்த இளைஞர்களை கட்சியை தன்மையப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்வாங்க. இதனுடைய முதல் சமிங்கை எனக்கு என்ன பயம் இருக்கு அப்படின்னா, நேத்திலிருந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்காங்க பாஜகவோடு, என்டிஓடு. அப்போ என்டிஓடு பேச்சுவார்த்தை நடத்தலாம்ங்கிற இடம் வருது பார்த்தீங்களா, விஜய் அப்ரோச் பண்ணலாங்கிற இடம் வருது அப்படின்னா, விஜய் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னு RSS ஃபீல் பண்ணுது, பாஜக ஃபீல் பண்ணுது. சிம்பிளான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்க்காத ஒரு கட்சி, நம்ம அதிமுக கூட்டணி அது வேற கதை, கூட்டணியில் இல்லாத, என்டிஏ கூட்டணியில் இல்லாத ஒரு கட்சி பாஜகவை எதிர்க்காம இருக்கு அப்படின்னா, அதில் நம்பர் 1 வந்து விஜய், நம்பர் 2 சீமானின்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் தான் எதிர்க்காம இருக்காங்க. இதுல நான் என்ன கேட்கிறேன், பாஜக எதிர்ப்பு இல்லாம இருக்கிறதுக்கான காரணமே நமக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு ஏதோ பேர், ஏன்னா இந்த மகளிர் தினத்துல கூட அதிமுகவை கடந்த கூட்டத்தில் போல விமர்சிக்கவே இல்லை, அதையும் சமிக்கையா பார்க்கப்படுகிறது. பவன் கல்யாண் யார் எப்படி கூட்டத்தில் பேசுறாங்க, அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலான்னு பாக்குறாங்க. இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு சிஎம், பவன் கல்யாண் வந்து ஒரு டெப்டி சிஎம், இங்க வந்து எடப்பாடி சிஎம், இவர் டெப்டி சிஎம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் பண்றாங்க. குருமூர்த்தியோ RSSஓ இந்த தேர்தலோ இந்த சிஎம் பதவியோ அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்க யோசனை என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு ஜென்ரேஷன் தமிழ் இளைஞர்களை இந்த தமிழ் தேசியம் குறித்து பேசுறது, திராவிட இயக்கம் குறித்து பேசுறது, பெரியார் குறித்து பேசுறது, பிரபாகரன் குறித்து பேசுறது, அம்பேத்கர் குறித்து பேசுறது, இந்த சிந்தனை இல்லாம அழிக்கணும் தான் அவங்க எப்பவுமே விருப்பப்படுவாங்க. அந்த சிந்தனை இல்லாம அழிக்கணும் அப்படின்னா இது மாதிரியான ரசிகர் பட்டாளம் வரணும் விரும்புவாங்க. திமுக இருக்கும்போது அதிமுக ஒரு கட்சி உருவாகுது இல்லையா, அந்த அதிமுகங்கிற கட்சி இங்க சித்தாந்த பலவீனத்தை ஏற்படுத்தி இருக்கு. தமிழ்நாட்டில் திராவிட இயக்க சித்தாந்தத்தை பலவீனப்படுத்தியிருக்கு அதிமுக இல்லாமல். அதே போல ஒரு ஜென்ரேஷன், இப்போ ஒரு 5 வருஷம் விஜய் வந்து ஒரு டெப்டி சிஎம், எடப்பாடி சிஎம் அப்படின்னா
இப்போ இங்கே ஆட்சி அதிகாரத்தில் யார் இருப்பான்னா மோடி தான் இருப்பார், அமித்ஷா தான் பாஜக நேரடி பாஜக தான் இருப்பார். திருப்பரங்குன்றத்தில் வந்து அவங்க வந்து தீபத்தை ஏற்றிடுவாங்க. ஆமாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவாங்க, அது என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது. 170 இடத்த குறி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த 5 வருஷம் அப்படிங்கிறது இல்லை 10 நாள் அப்படிங்கிறது, ஒரு 10 வருஷம் 5 வருஷங்கிறது மிக மோசமான ஒரு தலைமுறை அரசியலில் சித்தாந்தத்தை அழிவை நோக்கி நகர்த்தும். இதை வந்து குருமூர்த்தி விரும்புகிறாரு, இதை வந்து பாஜக விரும்புது, இது RSS விரும்புது. இவங்க ரிசர்வேஷனை பற்றி பேசக்கூடாது, பெண் விடுதலை பற்றி பேசக்கூடாது, இவங்க வந்து செக்குலரிசம் குறித்து பேசக்கூடாது, இவங்க டிமானிட்டைசேஷன் குறித்து பேசக்கூடாது, GST குறித்து பேசக்கூடாது, ஃபினான்ஸ் கமிஷன் குறித்து பேசக்கூடாது. இந்த டயலாக் எல்லாமே திமுக வந்ததுக்கப்புறம் அதிகமாயிருக்கு. திமுக வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பேசுகிறோம், நம்ம வீடியோ போட்டு உட்காரல ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பேசுகிறோம், டீலிமிட்டேஷனை பற்றி நம்ம உட்காந்து பேசுகிறோம். நீ ஏன் வந்து கீழடியை அங்கீகரிக்க மாட்டேங்கிறன்னு பேசுகிறோம், இரும்பு காலத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறேன், ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறன்னு பேசுகிறோம். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை தலகுனியை விடமாட்டோன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, ஒரு முழக்கத்தை வைக்கிறாங்க திமுக. அந்த முழக்கம்ங்கிறது தமிழ்நாட்டை தலகுனியை விடமாட்டோம், திமுகவல்ல, தமிழ்நாட்டை தலகுனியை விடமாட்டோம் அப்படிங்கிறது கலாச்சார பண்பாட்டிலிருந்து ஃபினான்ஸ் நமக்கான நிதி வரைக்கும் நம்ம வந்து அவமானப்பட்டு இருக்கோம் டெல்லியில். அதை வந்து தூக்கி பிடிக்க நிற்கிறாங்களே. இந்த பொலிட்டிக்கல் உரையாடல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொலிட்டிக்கல் உரையாடற்ற ஒரு சமூகமாக மாற்றுறாங்க. சிஎம் வந்து பேசுறாரு இல்லைங்க, டீலிமிட்டேஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம MP எல்லாம் காலியாகும், ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியா பாதிக்கப்படும், நம்ம எல்லாரும் பாதிக்கப்படுவோம். எல்லா கட்சியும் கூட்டு வச்சு பேசுறாரு, இந்தியாவில் இருக்க எல்லா கட்சியும் ஆர்கனைஸ் பண்றாரு. இப்போ இதை எடப்பாடி செய்வாரா, இதை விஜய் செய்வாரா? விஜய்க்கு இதை தெரியுமா முதல்ல? ஸோ அப்போ இந்த பொலிட்டிக்கல் ஒரு ஹாட்ஸ்பாட்டா இந்தியாவில் தமிழ்நாடு இருக்குவதை குருமூர்த்தி விரும்பல, RSS விரும்பல. விஜய் வந்தா, த்ரிஷா வந்தா நல்லா இருக்குன்னு பாக்குறாங்க. இவங்களை வச்சு முடியலங்க. எவ்வளவு விஜய் வந்தா, த்ரிஷா வந்தான்னு, த்ரிஷாவுக்கும் பொலிட்டிக்கல் எந்த சம்பந்தமும் இல்ல. இன்னைக்கே அந்த வார்த்தையை சேர்த்து பேசுறதுக்கு இப்ப நமக்கு எவ்வளவு சங்கடம் இருக்கு, நாம இவ்வளவு தூரம் கூச்சப்படுறோம், பேசிட்டு இருக்கோம். 70 த்ரிஷா சேர்க்க வேண்டியிருக்குன்னா என்னங்க, 70-80களில் இங்க நல்ல கண்ணையா இருந்திருப்பாங்க, அந்த பக்கம் நெடுமாறன் ஐயா, கலைஞர், அந்த இவ்வளவு பெரிய அரசியல் சூழல் இருக்கும்போது யாராவது ஜெயலலிதா பற்றி யோசிச்சிருப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. இப்படி ஜெயலலிதா பற்றி நம்ம பேசும்போது, இப்போ நம்ம த்ரிஷா பற்றி பேசும்போது ஏற்படக்கூடிய நெருடல் அவங்களுக்கு இருந்திருக்கும், தாப்பாண்டியனுக்கு இருந்திருக்கும், எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். ஆனால் எப்படி பிளான் பண்ணுச்சு பார்த்தீங்களா பார்ப்பன அதிகார லாபி? கடைசியில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட போய் அந்த அம்மாட்ட நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா? கரைசேவருக்கு ஆளுங்கிற அளவு போச்சு. அப்போ அது அந்த மனநிலை தான் இப்போ நம்ம எடுக்கிறோம். இப்போ நமக்கு நம்ம ஆட்கள், அதான் நான் சொல்கிறேன், இந்த அம்மா வேற அந்த 2009 தேர்தலில் நான் CM ஆகணும்னு ஆசைப்படணும்னு சீரியஸா பேட்டி எடுத்திருக்காரு. எனக்கு இதெல்லாம் திட்டமும் நடக்க மாதிரி இருக்காரு. அப்ப த்ரிஷா வந்து உண்மையிலேயே வந்து த்ரிஷா தான் அந்த கட்சியை கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிறது வந்து பெரிய உரையாடலா இருக்கு. விஜயை த்ரிஷா தான் கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிறாங்க, அது 100% உண்மை. இப்போ வந்துடக்கூடிய அதை நாம சொல்ல, சங்கீதாவே சொல்லிட்டாங்க, முழுக்க அந்த அம்மா தான் கட்டுப்படுத்த சொல்றாங்க. ஆமா, அது வந்து நடிகை, அவங்க பின்னாடி தான் இருக்காரு அப்படிங்கிறத அவங்க தெளிவா 2 மணலையும் சொல்லிட்டாங்க. அந்த மனுவை படிச்சு பார்த்தா அவ்வளவு தெளிவா இருக்கு. ஸோ அப்போ இது விஜய் குடும்ப பிரச்சனை அல்ல, ஒரு தலைமுறை இளைஞர்களுடைய அரசியல் சிக்கல். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இறுதி ஒரு கேள்வி, இப்போ பவன் கல்யாணம் அணுகிறாரு, இப்போ திடீர்னு தலையில் மாற்றமாகி NDA கூட்டத்தில் விஜய் வருவார் என கொள்கை எதிரின்னு என்னதான் டிக்ளேர் பண்ணிருக்காரு இல்லையா, தாண்டி நடக்க வாய்ப்பு இருக்கா? இது என்ன சொல்ல வரீங்க? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இன்கேஸ் பேரம் படிஞ்சதுன்னா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு எந்த கொள்கையுமே கிடையாது. நீங்க வந்து தாவேக்கா இளைஞர்கள்ட்ட போய் பாஜக எதிரி நமக்கு அப்படின்னு நீங்க எதை வச்சு புரிய வைப்பீங்க? நாம சொல்லலாம், அவர் இது வரைக்கும் சொல்லவே இல்லை பாஜக எதிரி அப்படின்னு அவர் சொல்லவே இல்லைல்ல. ரெண்டாவது, மோடி வந்து இப்போ சென்னைக்கு மோடி வந்து விஜயை பார்த்து தோல்ல கை போட்டு வெரி பாப்புலர் லீடர் அப்படின்னு 2 தடவை தொட்டு பேசினார் வச்சுங்களேன், அந்த விஜய் ரசிகர்கள் கொண்டாட்டமாயிரும். பாரத பிரதமரே வந்து அப்படியே விஜயை பார்த்து உருகிறாருப்பா அப்படின்றாங்க. ஏன்னா ஏற்கனவே விஜய் சந்திச்சிருக்காரு, மோடி நடந்திருக்கு, இவர் மோடியை சந்திச்சிருக்கிறாரு. மோடியை யார் மூலமா சந்திச்சாருன்னா இதே CP ராதாகிருஷ்ணன் மூலியமா தான் சந்திச்சாரு. அப்ப விஜய் தலைமையிலும் கை வைக்க வாய்ப்பு இருக்கா? தலைமையில கை வச்சுட்டு விஜய் எங்காவது அனுப்பிச்சு விட்டுட்டு த்ரிஷா வச்சு கட்சி நடத்துவாங்க. ஸோ விஷயம் என்னன்னா, CP ராதாகிருஷ்ணன் தான் கூட்டு போறாரு. அப்போ CP ராதாகிருஷ்ணன் கூட்டு போறாரு. விஜய் மோடியோடு இருந்த படம் திட்டமிட்ட வெளியிடப்படுது, திட்டமிட்டு தான் வெளியிடப்படுது. ஸோ அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க பாஜக கூட போறதுக்கெல்லாம் பயங்கர வாய்ப்பு அதிகம். இவங்க ஆல்மோஸ்ட் அந்த பேட்டர்னுக்குள்ள தான் இருப்பாங்க. 4 எலெக்ஷன் அறிவிக்க போறாங்க, அதுக்குள்ள நடக்குமா இல்ல பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ எடப்பாடிக்கு ஒரு சிக்கலாயிரும்ல, அவங்களுக்கு தொகுதி பங்கீடு சொல்றாங்க. தொகுதி பங்கீடு அறிக்கிற காரணம் விஜய் வருவாரா என்று எதிர்பார்ப்பு தான் தொகுதி பங்கீடு அளிக்கப்படும் சொல்றாங்க. அதுல எடப்பாடிக்கு ஒரு சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா, பாஜகவே 60 சீட் 70 சீட்டு கேக்குதான். சரி, அது இல்லாம அவர் அன்புமணிக்கு வேற தனியா கொடுக்கணுமா? அவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா, NDAவுக்கு ஒரு சீட்டாவது
ஏடிஎம்கேவோட என்டிஏ கூட்டணியில் இருக்கவங்க ஜெயிச்சிடணும் அப்படின்னு பார்க்குறாரு அவருக்கு வந்து எதிர்கட்சியாக எடப்பாடி இருக்கக்கூடாது, எதிர்கட்சியாக என்டிஏ கூட்டணி இருக்கணும்னு அமித்ஷா ஆசைப்படுறாரு. பாருங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி ஆகிட்டோம் அப்படின்னு 26 டிக்ளேர் பண்ண அவர் ஆசைப்படுறாரு. அவருக்கு தனி கால்குலேஷன் இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் விஜய் உள்ள வந்தால் எவ்வளோ சீட்டு விஜய் கொடுக்குறது, இப்போ எவ்வளோ சீட்டு எடப்பாடி எடுத்துக்க போறாரு, இப்போ இதில் எவ்வளோ சீட்டு பாஜக எடுத்துக்க போறாரு, இதுதான் அவங்களுடைய ஒரே ஒரு கால்குலேஷனாக இருக்கும். ஸோ அப்போ இது வந்து அவங்க 2 விதமாக திங்க் பண்ணலாம். இந்த தேர்தலில் விஜய் தோற்று போனால் அதுக்கப்புறம் விஜய் தேர்தலில் அரசியலே இருக்க மாட்டார், ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஸ்பேஸ் காலியாக இருக்கும், நம்ம இனிமேல் தாராளமாக ஃபைட் பண்ணலான்னு பாஜக நினைக்கும். இல்லை, இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்துறது ஒரு பிரதானமான வேலை அப்படின்னு நினைச்சாதான் அவங்க கூடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பாஜக வந்து இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்த முடியாது அப்படின்னு இப்போ வரைக்கும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸாக தான் சொல்லியிருக்கு. இந்த தேர்தலில் கண்டிப்பாக 26 திமுகவை வீழ்த்த முடியாது, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆர்.என். ரவி கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி கூட எலெக்ஷனை தள்ளி நடத்துங்க அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு போல இருக்கு. ஓஹோ. ஏன்னா அந்த 5000 ரூபா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு மக்கள் மத்தியில், ஒரு பெரிய கொண்டாட்டத்தை உருவாக்கியிருக்கு. அதனால் வந்து தேர்தல் தேதியை நீங்கள் ரொம்ப தள்ளி கடைசியாக முடிஞ்ச அளவுக்கு லேட்டாக நடத்துங்க, இந்த இம்பாக்ட் வந்து மறக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சென்ட்ரலுக்கு சில நியூஸஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்துச்சு. அவர் மேலே அந்த 350 கோடி ஊழல் சிக்கல் வந்ததுக்கு பிறகு அந்த டைமில் இதையெல்லாம் கொடுத்துருக்காரு போல இருக்கு. ஸோ அதனால் 2 விஷயம், இவங்க கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் தரப்புலேருந்து இந்த டேமேஜ் எல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா, சங்கீதா விஷயத்தை எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்னா நம்ம போய் பாஜகவோட சேர்ந்து டெப்டி சிஎம் ஆகலாம் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் எடப்பாடி சீட் அலோகேஷன்ஸில் விஜய் உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் கட்சி இருக்காது, அதிமுக இருக்காது, சீட்டு எவ்வளோ கொடுக்கணும், இந்த பிரச்சனையெல்லாம் வருமே அப்படின்னு கூட அவர் பயப்படுவார். இப்போ நீங்கள் 40 சீட்டு 50 சீட்டு கொடுக்குறாருன்னு விஜய்க்கு, ஒரு பக்கம் 50 சீட்டு விஜய் கொடுக்குறாரு, இன்னொரு பக்கம் 40 சீட்டு என்டிஏ கூட்டணி கொடுக்குறாரு அப்படின்னா நாளைக்கு விஜயும் என்டிஏ கூட்டணி ஒன்றா சேர்ந்துட்டு எடப்பாடியை இல்லாமல் பண்ணிட்டு நம்பர் 2 உட்காந்துருவாங்க. அவங்க எதிர்கட்சியாக விஜய், எதிர்கட்சி தலைவராக விஜய் நான் உட்கார வைக்கிறேன், எதிர்கட்சி தலைவராக நான் விஜய் உட்கார வைக்கிறேன்னு என்டிஏ பேசும். இப்போ எடப்பாடி இல்லாமல் போயிட்டாரா, என்னைக்கு வேணாலும் அவங்க வந்து விஜய் இல்லாமல் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ அதனால் இவங்க ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கால்குலேஷன் போடுறாங்க. இந்த இமேஜை மாற்றுறதுக்காக, சங்கீதா விஷயம் இவருக்கு ஏற்படுத்தின ஒரு இமேஜ் டேமேஜ் ஆயிருக்கு இல்லையா, இதை சரி செய்யறதுக்காக கூட அவர் என்டிஏவை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் இந்த விஷயத்தை. ஓகே, கடுமையான விமர்சனங்களையும் குறிப்பாக திருசாங்கிற ஒரு சாதாரண சங்கதி அல்ல, எதிர்கால அரசியல் சதிங்கிற அடிப்படையில் உட்பட. ஆமாம் ஆமாம், உண்மைதான். அதை அப்படியே மக்கள் வரைக்கும் விட்டுவிடுகிறேன். விவாத சொல்ல அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்கி. நன்றி.